Welcome to the program. It's a great joy and privilege for me to be with you on this program. நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே உங்களோடு கூட இணைந்திருப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். Let's bow our heads in prayer. நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். Most gracious Father, we thank you for this time. As we come around your word, speak to us through your word. நிறைந்த பிதாவே, உம்முடைய வார்த்தைக்கு நேராக கடந்து வருகிறோம். இந்த வேளையிலே உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம். Help us and encourage us. In Jesus' precious name. Amen. எங்களுக்கு உதவி செய்யும், எங்களை உற்சாகமூட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். We're going to look from Mark chapter 2, verses 1 to 12. மார்க் எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 2வது அதிகாரம் 1 முதல் 12ஆம் வசனம் வரை. And again he entered Capernaum after some days, and it was heard that he was in the house. Immediately many gathered together, so that there was no longer room to receive them, not even near the door. And he preached the word to them. Then they came to him, bringing a paralytic who was carried by 4 men. And when they could not come near him because of the crowd, they uncovered the roof where he was. And when they had broken through, they let down the bed on which the paralytic was lying. When Jesus saw their faith, he said to the paralytic, "Son, your sins are forgiven you." But some of the scribes were sitting there and reasoning in their heart, "Why does this man speak blasphemies like this? Who can forgive sins but God alone?" And immediately when Jesus perceived in his spirit that they reasoned thus within themselves, he said to them, "Why do you reason about these things in your hearts? Which is easier to say to the paralytic, your sins are forgiven you? Or to say, arise, take up your bed and walk? But that you may know that the Son of Man has power on earth to forgive sins." He said to the paralytic, "I say to you, arise, take up your bed and go your way to your house." And immediately he arose, took up the bed, and went out in the presence of them all, so that all were amazed and glorified God, saying, "We never saw anything like this." மார்க் எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு, 2ஆம் வசனம், உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். 3ஆம் வசனம், அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். 4ஆம் வசனம், ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். 5ஆம் வசனம், இயேசு அவர்கள் விசுவாசத்தைக் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, "மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது" என்றார். 6ஆம் வசனம், அங்கே உட்கார்ந்திருந்த வேத பாரகரில் சிலர், வசனம், இவன் இப்படி தேவ தூஷணம் சொல்லுகிறது என்ன? தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று தங்கள் இருதயங்களில் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். வசனம், அவர்கள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறார்கள் என்று இயேசு உடனே தம்முடைய ஆவியில் அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் இருதயங்களில் இப்படி சிந்திக்கிறது என்ன? வசனம், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதென்று சொல்வதோ, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று சொல்வதோ எது எளிது? 10ஆம் வசனம், பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, 1ஆம் வசனம், நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். 12ஆம் வசனம், உடனே அவன் எழுந்து தன் படுக்கை எடுத்துக்கொண்டு எல்லோருக்கும் முன்பாக போனான். அப்பொழுது எல்லோரும் ஆச்சரியப்பட்டு, நாம் ஒரு காலமும் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். The book of Mark begins without the genealogy of the Lord Jesus Christ. சுவிசேஷத்தின் புத்தகம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு சொல்லாமல் தொடங்கப்படுகிற ஒரு புத்தகமாய் காணப்படுகிறது. It starts with John the Baptist, and we are introduced quickly to the Lord Jesus and his ministry. ஸ்தானகத்தை குறித்து அறிமுகப்படுத்தி அதனுடனே கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியங்கள் அங்கே ஆரம்பிக்கிறதை பார்க்கிறோம். Lord Jesus announces to the people, the time is fulfilled and the kingdom of God is at hand.
repent and believe in the gospel. ஆகிய இயேசு கிறிஸ்து மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லி அங்கே பிரசங்கிக்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். We see the Lord Jesus Christ going around the synagogues in Capernaum. கப்பர்நகூமிலே இருக்கிறதான ஜெப ஆலயங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். And preaching and teaching the word of God. வார்த்தையை குறித்து போதகம் பண்ணியும் பிரசங்கம் பண்ணி கொண்டும் ஆண்டவராகிய இயேசு வருகிறார். He cast out unclean spirit. He healed Peter's mother-in-law from fever. பிசாசுகளை துரத்துவதும் பேதுருவின் மாமியார் ஜுரத்திலே அகப்பட்டிருக்கிற அவர்களை சுகமாக்குறவராயும் கடந்து வந்து கொண்டிருக்கிறார். Then at the evening we see they brought the whole city came to the door and gathered there. And the Lord Jesus Christ healed many who were sick and cast out demons. இரவிலே பார்க்கும்போது அநேக திரளான கூட்டங்கள் அவர் தங்கியிருந்த அந்த வீட்டினுடைய வாசலிலே வந்து நிற்கிறார்கள். அனைவரையும் அவர் சுகமாக்கி கொண்டிருக்கிறார். The news spread all over the place and the people were looking for him. இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார் என்கின்ற செய்தி அந்த பகுதி முழுவதும் சென்றபடினாலே அங்கே இருக்கிற அநேகர் ஓடி வருகிறார்கள் இயேசுவின் அண்டையில். And Jesus says to his disciples, I've come to preach also in other towns. So he went and preached in other towns. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் இன்னும் பல இடங்களிலே போய் பிரசங்கம் பண்ண வேண்டி இருக்கிறது என்று சொல்லி. And that's where we see in verse 1 of chapter 2, we see again he entered Capernaum after some days. தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டுமாக இந்த பட்டணத்திற்கு வந்தபடியாலே 1ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், அவர் மீண்டும் கப்பர்நகூமுக்கு வந்திருந்தார் சில நாளுக்கு பின்பதாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. So Capernaum is where he lived, where his ministry was based. Many miracles happened there. கப்பர்நகூமிலே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தை ஸ்தாபித்து அங்கே அவர் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறவராய் காணப்படுகிறார். It was a fishing village. மீனவ கிராமமாய் காணப்படுகிறது. As soon as they heard that Jesus was in the house, ஆண்டவராகிய இயேசு வீட்டிலே இருக்கிறார் என்று கேள்விப்பட்ட உடனே many people, multitude gathered in that house, and we see he preached the word of God to them. திரளான ஜனக்கூட்டம் அந்த வீட்டின் அருகே வந்து நின்றார்கள். அவர்களுக்கு அவர் தம்முடைய வார்த்தைகளை பிரசங்கித்தார். There was no room, it was full. இடம் இல்லாத அளவுக்கு முழுமையும் ஜனங்கள் நிரப்பி விட்டார்கள். We see there come 4 men bringing a paralytic. 4 மனிதர்கள் ஒரு சப்பானியான மனிதனை கொண்டு வருகிறார்கள். They wanted to take the paralytic man in front of the Lord Jesus Christ, but there was no room. 4 நபரும் அந்த சப்பானியான மனிதனை ஆண்டவராகிய இயேசுவுக்கு முன்பதாக கொண்டு போக வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் அங்கே இடமே இல்லை. So they could have decided and they could have gone back, but they were persistent. நினைத்திருந்தால் இதெல்லாம் முடியாது என்று சொல்லி திரும்ப போயிருக்கலாம். ஆனால் அவர்கள் விடாமுயற்சியாய் காரியங்களை செய்தார்கள். In this story we see few main characters. சத்தியத்திலே நாம் சில முக்கியமான குணாதிசயங்களை பார்க்க இருக்கிறோம். 4 men, 4 நபர்கள், then the paralytic man who is sick. சப்பானியானவன். We see teachers of the law. We see the people and the Lord Jesus Christ. நியாய பிரமாணிகள் மற்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. So they could not get him before the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசுவுக்கு முன்பதாக கொண்டு போக முடியவில்லை. You know, probably this man was carried by 4 men, means he was probably a bit heavy. பேர் கொண்டவர்கள் அவனை சுமந்து கொண்டு போகிறார்கள் என்றால் அவன் சற்று ஸ்தூலித்தவனாய் இருக்க வேண்டும். So they decided to make a hole in the roof and drop the paralytic man slowly, bring him in front of the Lord Jesus Christ. திட்டமிட்டார்கள் இந்த கூரையை பிரித்து பொறுமையாக இவனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருகிலே கொண்டு போக வேண்டும் என்று. Initially probably they made a hole to see what is the right place. அவர்கள் எங்கே துவாரம் போட்டால் அவரை சரியாக இயேசுவின் அண்டையிலே கொண்டு போக முடியும் என்று அவர் திட்டம் பண்ணினார்கள். And they began to open and break the roof. Probably it was tiled, cement and wood. அவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு அருகாமையிலே அங்கே இருந்ததான அந்த கூரையை பிரித்தார்கள். Probably there was a great disturbance as they were trying to uncover.
அந்த கூரையை பிரிக்கும் பொழுது மற்ற யாவருக்கும் அது மிகவும் தொல்லையாக இருந்திருக்கலாம். Dust was falling all over the place. But the Lord Jesus Christ was preaching the word to the people. கூரையை பிரிக்கும் பொழுது தூசிகள் அங்கே பறந்திருக்கும். ஆனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தொடர்ச்சியாக அவர்களுக்கு தம்முடைய வார்த்தையை பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். But they went to great extent to bring this paralytic man in front of the Lord Jesus Christ. எல்லா தடைகளையும் தாண்டி அவர்கள் நால்வரும் இந்த சப்பானியான மனிதனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருகிலே கொண்டு போகிறார்கள். Finally, they made a hole and they slowly lowered the paralytic man on his bed before the Lord Jesus Christ. கடைசியாக அவர்கள் அந்த கூரையை பிரித்து சப்பானியான மனிதனை ஆண்டவராகிய இயேசுவின் அருகில் கொண்டு வந்தார்கள். Scripture says in verse 5, when Jesus saw their faith. வசனத்திலே நாம் பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுடைய விசுவாசத்தை கண்டார். It doesn't say Jesus saw the dust and the disturbance. இப்படியாக வசனம் சொல்லவில்லை. இயேசு கிறிஸ்து அங்கே பறந்திருந்த தூசியை பார்த்தார், அந்த சத்தத்தை கேட்டார் என்றெல்லாம் இல்லை. See, Jesus saw the mess they made. இயேசு கிறிஸ்து அந்த துவாரத்தை அவர்கள் உண்டாக்கினார்கள், அதை அவர் பார்த்தார் என்றும் இல்லை. Jesus was not bothered about the mess. நடந்த அந்த தொல்லைகளை குறித்து இயேசு ஒருபோதும் கவலைக்கிடமாய் இல்லை. But it says Jesus saw their faith. வசனம் சொல்லுகிறது இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை பார்த்தார் என்று. Faith is invisible. விசுவாசம் என்பது காணக்கூடாத ஒன்று. Jesus saw their action. இயேசு கிறிஸ்து அவர்களுடைய செயல்களை பார்த்தார். They went to great trouble to bring their friend before him. அந்த சப்பானியான மனிதனை இயேசு கிறிஸ்துக்கு முன்பதாக கொண்டு வருவதற்கு அவர்கள் அதிகமான பிரயாசங்களை பட்டார்கள். Faith has a corresponding action. விசுவாசம் என்பது தொடர்ச்சியான ஒரு செயல் திட்டமாகும். In James we read, faith without works is dead. யாக்கோபுக்கு எழுதிய நிருபத்திலே நாம் பார்க்கும்போது விசுவாசம் இல்லாத கிரியை செத்ததாய் இருக்கிறது. You know, Lord Jesus did not rebuke this paralytic man or his friends for causing the disturbance. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க, இவ்வளவு தொல்லைகளை படுத்தின அந்த சப்பானியும் அந்த 4 பேரும் அவர் திட்டவில்லை. But Jesus addresses the paralytic man and says to him, "Son, your sins are forgiven." இயேசு அந்த சப்பானியான மனுஷனை பார்த்து சொல்கிறார், மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று. We see in another place இடத்திலே நாம் பார்க்கும் பொழுது where the Lord said to this woman with the issue of blood, "Daughter, your faith has made you whole." உள்ள ஸ்திரீயை பார்த்து ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். What he was saying here, that he has permanently dismissed his sins. அவனுடைய வாழ்க்கையில் இருந்ததான பாவங்கள் எல்லாவற்றையும் நித்தியமாக அவர் நீக்கிவிட்டார். He was completely released from his sins. அவனுடைய பாவத்திலிருந்து அவன் விடுதலையாக்கப்பட்டவனாய் காணப்பட்டான். The religious leaders were there. குருமார்கள் அங்கே இருக்கிறார்கள். Probably they knew about the Lord Jesus Christ, அவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நன்றாக தெரியும், his popularity. So they thought they'll come and listen and probably to find fault. அவர் எங்கேயெல்லாம் போகிறாரோ அங்கேயெல்லாம் வந்து அவர்கள் பண்ணுகிற பிரசங்கத்தை கேட்டு அதிலே குற்றங்களை கண்டுபிடிக்கிறவர்களாய் இவர்கள் காணப்படுகிறார்கள். They said, as soon as he said, "Your sins are forgiven you," they said, இயேசு அந்த சப்பானியை பார்த்து உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்ன உடனே அவர்கள் they began to reason within themselves. தங்களுக்குள்ளே அதை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருந்தார்கள். How can you say this? Your sins are forgiven. எப்படி இயேசு அவனை பார்த்து உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லலாம் என்று அவர்கள் வகையறுத்தார்கள். Only God can do that. They were right. Only God can forgive sin. அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள், தேவன் மாத்திரமே பாவங்களை மன்னிப்பதற்கு அதிகாரம் பெற்றவராய் இருக்கிறாரே என்று. That's why they said, why does he blaspheme like this? ஆகவேதான் அவர்கள் சொன்னார்கள், ஏன் இவர் இப்படிப்பட்ட தேவ தூஷணம் செய்கிறார் என்று. But Jesus perceived in his spirit that they were reasoning within themselves. அவர்கள் நினைக்கிற காரியத்தை ஆண்டவராகிய இயேசு தம்முடைய ஆவியிலே அறிந்து அவர்களுக்கு Jesus said to them, why do you reason about these things in your heart? உங்கள் இருதயங்களிலே இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் சிந்திக்கிறது என்ன என்று ஆண்டவர் அவர்களை பார்த்து கேட்டார்.
He said, which is easier? Is it easier to forgive sins? எது எளிது, பாவங்களை மன்னிப்பதா, Or is it easier to say, arise, take your bed and go to your house? அல்லது உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லுவதா? Both was easier to the Lord Jesus Christ. இரண்டுமே ஆண்டவராகிய இயேசுவுக்கு எளிதுதான். The question is, why did the Lord Jesus Christ say, your sins are forgiven? கேள்வி என்னவென்றால், ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சப்பானியை பார்த்து உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார்? There is no mention in this story that his sickness was due to sin. இந்த அதிகாரத்திலே இவன் பாவத்து நிமித்தமாக தான் இந்த வியாதி வந்தது என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்படவில்லை. It is wrong to equate someone's illness to their sin. பெரும்பாலும் அது தவறாய் இருக்கிறது. இந்த வியாதி இவனுக்கு பாவத்தின் நிமித்தமாக தான் வந்திருக்குது என்று சொல்வது. The reason Jesus said that is because that was his real need. இயேசு ஏன் அப்படி சொன்னார் என்றால், அதுதான் அவனுடைய முக்கிய தேவையாக காணப்பட்டது. Everyone, every human being needs their sins forgiven. ஒவ்வொரு மனிதனுடைய தேவையும் என்னவென்றால் அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். This doesn't mean the Lord Jesus Christ was not interested in his physical condition. அப்படி என்றால் அவனுடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தை குறித்து ஆண்டவர் கவலையாய் இல்லை என்று அல்ல. Primary need is the forgiveness of sin. பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டியதுதான் முக்கிய தேவையாய் காணப்படுகிறது பிரியமானவர்களே. You know, that's why the Lord Jesus Christ came into this world to restore our relationship with Father God. அதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இறங்கி வந்தார், பிதாவோடு இருக்கிறதான ஐக்கியத்தை புதுப்பிக்கும்படியாக. Heaven is full of people who have all their sins forgiven because they believed on the Lord Jesus Christ. பரலோகத்தில் முழுவதும் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பரிசுத்தவான்களால் நிரப்பப்பட்டிருக்கிறது. Hell is full of people who have their sins never forgiven because they did not believe in the Lord Jesus Christ. அதே போல நரகத்திலும் யாவருடைய பாவங்களும் மன்னிக்கப்படாமல் அவர்கள் ஆண்டவராகிய இயேசுவை தங்கள் வாழ்க்கையில் விசுவாசிக்காதவர்களாய் காணப்பட்டபடினால். So the religious people is opposing the Lord Jesus Christ. ஆகவே தான் இந்த மத குருமார்கள் ஆண்டவராகிய இயேசுவுக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். But they are right in a way. Only God can forgive sin. அவர்கள் நினைத்ததும் சரிதான், ஆண்டவர் மாத்திரமே பாவங்களை மன்னிக்க முடியும். But verse 10 we see Lord Jesus Christ saying, but that you may know that the Son of Man has power on earth to forgive. What is another word? He's saying that I am the Messiah. இன்னொரு வகையில் அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நானே மேசியா என்று. Here paralytic man is tense. 4 of his friends up in the roof, they are tense. பானியாய் இருக்கிற அந்த மனிதன் இருக்கிறார். அவருக்கு உதவி செய்த 4 நபர்கள் மேலே இருக்கிறார்கள். The owner of the house is tense. He's got to put right the hole. அந்த வீட்டினுடைய முதலாளி அங்கே நின்று மேலே பார்த்து கொண்டிருக்கிறார். And also these religious leaders. மத குருமார்களும் இங்கே நிற்கிறார்கள். His friends dropped him in front of the Lord Jesus Christ. அந்த 4 நபர்களும் அந்த சப்பானியான மனிதனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருகிலே நிறுத்தினார்கள். To see a visible change in the paralytic man. அந்த சப்பானியானுடைய மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்படியாக. When Jesus said your sins are forgiven, nobody could see the change. ஆண்டவராகிய இயேசு சொன்னார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லும்போது எந்த ஒரு மாற்றத்தையும் அவன் வாழ்க்கையிலே பார்க்க முடியவில்லை யாராலும். Jesus went on to say, arise, take up your bed and go your way to your home. நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு புறப்பட்டு போ என்று இயேசு சொன்னார். Lord Jesus had authority over sickness. அவனுடைய வியாதியின் மேலே அவர் ஒரு நினைவாய் இருந்தார். What happened as soon as he spoke? இயேசு கிறிஸ்து சொன்ன உடனே என்ன நடந்தது என்று பாருங்கள். And immediately he arose, took up the bed and went out in the presence of them all, so that they were all amazed and glorified God, saying, we never saw
anything like this. அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக எழுந்து புறப்பட்டு போகும்போது அங்கே இருந்த எல்லோரும் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு எங்கள் வாழ்நாளில் ஒருபோதும் இப்பேற்பட்ட அற்புதத்தை பார்த்ததில்லை என்று சொல்லி தேவனை அங்கே மகிமைப்படுத்தினார்கள். It was an amazing, outstanding miracle. பிரமிக்கத்தக்க ஒரு அற்புதமாய் காணப்படுகிறது. And everybody glorified. அங்கிருந்து யாவரும் ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள். This miracle happened because Jesus saw the faith of these 4 men. அற்புதம் நடந்ததற்கு காரணமாய் இருந்தவர்கள் அந்த 4 பேருடைய விசுவாசத்தை கண்டு இயேசு அற்புதத்தை செய்தார். Can the Lord Jesus Christ see your faith? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய விசுவாசத்தை பார்க்க முடியுமா? Do you want God to move in your life? உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட செய்கையை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? Do you want a divine intervention in your situation? உங்களுடைய சூழ்நிலையில் இப்பேற்பட்ட தேவனுடைய தலையிட்டு நடக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? When you look at this man, இந்த நபரை நாம் பார்க்கும் பொழுது he first got his sins forgiven. முதலாவது அவனுடைய பாவங்கள் அவனுக்கு மன்னிக்கப்பட்டது. Then he got the physical healing. இரண்டாவதாக அவன் சரீரத்திலும் சுகம் கிடைத்தது. Maybe you say that you do not know the Lord Jesus Christ. You want to invite him in your life. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், எனக்கு ஆண்டவராகிய இயேசுவை தெரியாது, ஆனால் நீங்கள் அவரை உங்கள் வாழ்க்கையிலே வரவேற்கலாம். I want to give you an opportunity. நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க விரும்புகிறேன். Please repeat this prayer after me. நான் சொல்லுகிற இந்த ஜெபத்தை நீங்கள் பின்பதாக சொல்லுங்கள். Loving Heavenly Father, அன்பின் பரலோக பிதாவே, thank you for sending your son Jesus. குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பியதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். Lord Jesus Christ, thank you for dying for me on the cross of Calvary. And you rose again on the third. ஆண்டவராகிய இயேசுவை எனக்காக கல்வாரி சிலுவிலே மரித்ததற்காக நன்றி. 3ஆம் நாளில் எனக்காக உயிரோடு எழுந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். Lord, forgive me all my sins. Cleanse me from all unrighteousness. இயேசுவே, என்னுடைய எல்லா பாவங்களையும் எல்லா அக்கிரமங்களையும் எல்லா மீறுதலையும் எனக்கு ஒரு விசையாய் கழுவி பரிசுத்தப்படுத்தும். I receive you as Lord and Savior. Come into my life. In Jesus' name. Amen. உம்மை என்னுடைய ஆண்டவரும் இரட்சகருமாய் நான் என்னுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். If you prayed this prayer, you have received the Lord Jesus Christ into your life. நீங்கள் இந்த ஜெபத்தை செய்தீர்கள் என்றால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்கள். But here we see this healing was in 2 portions. First, his sins were forgiven. Next, he received his healing. முதலாவது சப்பானுடைய வாழ்க்கையிலே பார்த்தோம். முதலாவது அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, பின்பதாக அவனுக்கு சுகம் உண்டானது. அப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலும் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பின்பதாக நமக்கு சுகத்தை தேவன் தர விரும்புகிறார். Maybe you want divine intervention ஒருவேளை உங்களுக்கு தெய்வீக ஆண்டுடைய தொடுதல் வேண்டும் என்று நீங்கள் விரும்பலாம். in your life, உங்கள் வாழ்க்கையில், in your family. உங்களுடைய குடும்பத்தில், Maybe you need divine intervention in your marriage, உங்களுடைய திருமணத்திலே ஒரு தெய்வீக தொடுதல் வேண்டும் என்று நீங்கள் விரும்பலாம். in your finances, in your job situation, or maybe you need a physical healing. உங்களுடைய சரீரத்திலே சுகம், உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய வேலையிலே தேவனுடைய இடைப்பாடு வேண்டும் என்று நீங்கள் விரும்பலாம். As we pray, I want you to reach out to the Lord Jesus Christ with faith. விசுவாசத்தோடு கூட ஆண்டவரை தொடும்படியாக நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். I'm going to pray this prayer. இந்த ஜெபத்தை நாம் சேர்ந்து செய்வோம். Lord Jesus Christ knows your situation, whatever you're going through. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலை எல்லாம் நன்றாக தெரியும். Reach out to him right. அவர் அண்டையிலே இப்பொழுது சேருங்கள். Loving Heavenly Father, we thank you and we praise you. அன்பின் பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். Jesus Christ, you are the same yesterday, today and forever. இயேசுவே, நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறீர். Your power is still the same to meet every need today. உம்முடைய வல்லமை இன்றைக்கும் எங்களுக்கு இருக்கிறது ஆண்டவரே, எங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பதற்கு. You touched and completely performed a miracle in the life of this paralytic. Lord, I pray. ஆண்டவரே, நீர் அந்த சப்பானியான மனிதனை தொட்டு அற்புத விதமான சுகத்தை கொடுத்தீர். நாங்களும் அவ்விதமாய் ஜெபிக்கிறோம். That the people, when they reach out to you, whatever their situation may be, their marriage situation, their family situation, their finance situation, their job situation, maybe they have a
chronic health condition. நம்மிடத்திலே இப்பொழுது ஜெபிக்கிறதான சேருகிறதான நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற நம்முடைய வேலையிலே, வருமானத்திலே, குடும்பத்திலே, திருமண வாழ்க்கையிலே, சரீரத்திலே காணப்படுகிற சுகவீனமான சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் Lord, in the name of Jesus, touch and make them whole. In Jesus' precious name, receive your healing, receive your deliverance in Jesus' precious name. Amen. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே இப்போது நம்முடைய ஜனங்களை தொடும் ஆண்டவரே. அவர்கள் சந்திக்கிற எல்லா பிரச்சனைகள், போராட்டத்திலும் விடுதலையாக்கி அவர்கள் தேவைகளை சந்தித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அற்புத விதமான சுகத்தையும் அற்புதத்தையும் செய்யும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். May God's presence and peace be with you. We'll see you in the next program. தேவனுடைய அளவில்லாத பிரசன்னம் உங்களோடு கூட இருப்பதாக அடுத்த நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கிறேன்.